கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏதேன் முதல் பெத்லகேம் வரை கிறிஸ்து மானிட உருவில் அவதரித்தார், அற்புதமாய் அவதரித்தார். அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காகவே வேதாகமத்தினுடைய கதாபாத்திரங்களை, அவர்களுடைய பிறப்புகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு யூதாவினுடைய மகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 38 அதிகாரம் 29, 30 வசனங்கள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டி இருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. பாரேஸ், பெரெட்ஸ் என்பது இந்த குழந்தையினுடைய பெயர். இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டது. இப்போ யூதா கோத்திரத்தில் நம்முடைய மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இந்த லினியேஜை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு நினைக்கிறான். ஆகினால என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், யூதாவினுடைய முதல் மகன் அவனும் மரிக்கிறான், தாமாருக்கு திருமணம் செய்து கொடுத்து. 2வது மகனும் மரிக்கிறான். 3வது மகனை இவன் திருமணம் செய்து கொடுக்கவில்லை. லெவரேட் மேரேஜ் சிஸ்டம், அதாவது சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய அந்த சிஸ்டம், வேதாகமத்தில் ஆண்டவரால் சொல்லப்பட்ட சிஸ்டத்தின்படி, அந்த நடைமுறை வழக்கத்தின்படி முதல் மகன் இறந்தவுடனே 2வது மகனை தன்னுடைய மருமகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். அவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். முதல் மகனும் பொல்லாதவனாய் இருக்கிறான். 2 பேரும் அழிகிறார்கள். 3வது மகனை திருமணம் செய்து கொடுத்தால் அவனும் இறந்து விடுவானோ என்கிற பயத்தில் அவன் வளர்ந்து வர வரைக்கும் பொறுமையாக என்று சொல்லுகிறான். கடைசியில் திருமணமே செய்து கொடுக்கவில்லை. கடைசியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதா, தாமார் 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள். அதில் பேரேஸ் என்கிறதான அந்த பிள்ளையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பேரேசனுடைய பிறப்பை நீங்கள் கவனிங்கள். இந்த மருத்துவச்சி வயிற்றில் 2 பிள்ளை இருந்து முதலாவது வருகிற பிள்ளையை அடையாளம் காண்பதற்காக என்ன செய்வாள் என்று சொன்னால், அவளுடைய அந்த குழந்தையினுடைய கையிலே சிவப்பு நூலை கட்டுவாள். இதற்கு என்ன காரணம் என்றால், அதுதான் முதல் குழந்தை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக, ஃபர்ஸ்ட் பார்ன். ஏனென்று சொன்னால், வேதாகமத்தினுடைய பிரமாணங்களிலே முதற் பிறந்தவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். சேஷ்டபுத்திர பாகம், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங். எதற்கு? ஒன்று, எப்பொழுதும் போல எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பாகம். இன்னொன்று, தன்னுடைய குடும்பம் ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்கொண்டால் அதை தன்னுடைய தகப்பனுக்கு பிறகு நிர்வகிக்கும் பொழுது தன்னுடைய அதாவது தன்னுடைய தம்பி தங்கைமார்கள் ஏதாவது நஷ்டப்பட்டால் அதிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். அப்போ முதல் மகன் ஒரு பேங்க் போல, ஒரு பேங்கிங் சிஸ்டம் தான் அது. அவன் பேங்க் போல சேர்த்து வைத்து அவன் எடுத்துக்கொள்வதற்காக அல்ல, அந்த பொறுப்பை முதல் மகன் இடத்துல கொடுக்கிறார்கள். அப்போ முதல் மகன் இடத்தில் தான் அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அதாவது தான் நேசிக்கப்பட்டவள் இடத்தில் ஒரு முதல் பையன் பிறக்கிறான், அல்லது வெறுக்கப்பட்டவள் இடத்துல பிறக்கிற அந்த பையனாக கூட இருந்தாலும், அவன் முதல் பையனாக இருந்தாலும் அவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. இவளை நான் நேசிக்கிறேன், இவளை நான் வெறுக்கிறேன். ஓகே, வெறுக்கிறவரிடத்தில் பிறக்கிறவன் முதல் பலன், அவன் தான் முதல் பலன். ஆகியனால தான் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த மருத்துவ வச்சு கையிலே சிவப்பு நூலை கட்டுகிறார்கள். இப்பொழுது இங்கே நடைபெறுகிற அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த 2 பிள்ளை தாமாரனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. வெளியே வரும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், முதல்ல ஒரு குழந்தை தன்னுடைய கையை லைட்டாக நீட்டுது. அப்போ என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதனுடைய கையில் சிவப்பு நூலை கட்டிக்கொள்கிறார். ஆனால் அது திரும்ப அந்த கையை உள்ளே இழுத்து கொள்ளுகிறது. அதற்கு பதிலாக தன்னுடைய சகோதரன் அவன் வெளியே வருகிறான். அவன் மீறி வெளியே வர்றான். அப்போ அவன் மீறி வந்தபடியினால அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பாரேஸ் என்று பேர் வைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். முதல்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நூல் கட்டியிருக்கிறவன் தான் அண்ணன், அதற்கு பின்னால் வர வேண்டியவன் தான் தம்பி. ஆனால் இவன் முந்தி வந்து விட்டான்.
இவனுக்கு என்ன பேர் வைக்கிறார்கள்? பாரேஸ் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ இந்த பிறப்பே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிறப்பு தான். வித்தியாசமாக சமுதாய நடைமுறைகளுக்கு தகுதி இல்லாத, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பிறப்பு. அதிலும் கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் கிரியை செய்ய முடிகிறது என்று சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? தகுதி இல்லாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற என்னை கூட கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் என்னை மாற்றி, என்னை திருத்தி, என்னை ஆண்டவர் சுத்திகரித்து அவருக்கு பயன்படும் பாத்திரமாக என்னை ஆண்டவரால் உருவாக்க முடியும் என்பதற்கு பாரேஸ் ஒரு சாட்சியாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பாரேஸினுடைய பிறப்பின் மூலமாக அல்லது பெரெட்ஸ் என்கிறவனுடைய பிறப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பாரேஸ் என்கிறதான இந்த பெயர் ஹீப்ரு அந்த ரூட்ல பரெட்ஸ் என்கிறதான பெயரிலே அழைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? பிரேக் த்ரூ என்பதுதான் அதனுடைய ஒரு பொருள். ஒரு பெரிய சாதனை செய்தது, இதுவரைக்கும் செய்யாத சாதனை, ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்பதுதான் இதனுடைய பொருள். அல்லது டு பர்ஸ்ட் ஃபோர்த் என்று சொல்லுவார்கள். அதாவது பொங்கி எழுந்த, முந்தி வந்த, ஒரு பிரேக் த்ரூ செய்த என்பதுதான் அதனுடைய பொருள். இப்போ இந்த ஜீனியாலஜி என்று சொல்லும் பொழுது யார் யாரை பெற்றார், யார் யாரை பெற்றார் என்கிறதான விஷயம் வரும் பொழுது நாம் ரூத்தின் புஸ்தகத்தை அறிந்திருக்கிறோம். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, போவாஸ் ஒரு யூத ஆண். இப்ப ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெற்று அந்த சந்ததியில தான் யார் வருகிறார் என்று சொன்னால் தாவீது வருகிறார். தாவீதினுடைய குமாரன் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே அந்த ரூத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன ஜீனியாலஜி கொடுத்திருக்காங்க. அந்த வம்சாவளி பட்டியலை நாம் படிக்க கேட்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 22வது வசனம் வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிற செய்தி என்ன? பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இப்ப இந்த வம்ச வரலாறு அப்படியே படிக்கும் பொழுது நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அது என்ன சொல்லுகிறது என்பதை கேட்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்ப பேரேசினுடைய சந்ததியின் வரலாறு என்று சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான் என்று சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பெயராக சொல்லுகிறார்கள். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். நாம் எதை சேர்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த தாவீதின் வம்சத்திலே இல்லாவிட்டால் அந்த தாவீது இயேசு கிறிஸ்துவை பெற்றார் என்று சொல்லும் பொழுது மத்தேயினுடைய அந்த தாவீதினுடைய லிங்க் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பேர் இருக்குங்க. அதாவது யூதா வரைக்கும் வருது. அந்த யூதா வரும் பொழுது எப்படி அந்த கோத்திரம் வருகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃப்ரம் ஜூடா த ட்ரைப் ஸ்டார்ட்ஸ். யூதா தானே கோத்திரமே. இப்போ இந்த யூதா கோத்திரம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்க. யூதாவினுடைய மகன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லும் பொழுது அவன் தான் வந்திருக்கணும். யார் வந்திருக்கணும்? அவனுடைய பெயர் சேரா தான் வந்திருக்கணும். ஆனால் சேராவை தள்ளிவிட்டு ஒரு பிரேக் த்ரூவாக, ஒரு பர்ஸ்ட் ஃபோர்த்தாக முண்டி அடித்துக்கொண்டு முதலாவதாக வெளிப்படுகிறான் பரேட்ஸ். அப்போ பரேட்ஸ்னா பிரேக் த்ரூ. அப்போ யூதா கோத்திரத்தில் ஃபர்ஸ்ட் பார்னாக முண்டி அடித்துக்கொண்டு ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு மகன் பிறக்கிறான், அவன் பாரேட்ஸ். அவனுடைய அந்த யூதாவினுடைய அந்த பாரேஸினுடைய வம்ச வரலாறை நாம் எங்கே படிக்கிறோம் என்று சொன்னால் ரூத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். ரூத் மோவாபிய ஸ்திரீ, போவாஸ் யூத ஆண். இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற அந்த பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது பாரேஸினுடைய வம்சத்திலே இருந்து அந்த சந்ததி கொண்டு வரப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்படி கொண்டு வரப்படும் பொழுது போவாஸ், ஓபேத், ஈசா,
தாவீது. இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன். திஸ் இஸ் த ஜெனரேஷன் ஆஃப் த பிரேக் த்ரூ. பேரேசினுடைய சந்ததியின் வரலாறு. திஸ் இஸ் த ஜெனரேஷன் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் த பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூ ஜெனரேஷனுடைய ஹிஸ்டரி. இந்த பிரேக் த்ரூவினுடைய ஹிஸ்டரியில நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ மத்தேயு மிக உன்னிப்பாக இந்த வம்சாவளி பட்டியலை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்சாவளி பட்டியலை அவர் எழுதும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், இப்பொழுது அதாவது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், 1வது வசனத்துல ஒரு கோரா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. 2வது வசனமும் 3வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். இங்க கவனிச்சீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான். ஆனா யூதாவினுடைய பெயர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? யூதாவினுடைய வம்சத்துல வருகிறார். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன வசனம் வருகிறது? யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீர்கள். அடுத்தது அப்படியே பாரேஸ் எஸ்ரோன் ஆராம் என்று சொல்லி வருகிறது. அப்ப எங்க பிரேக் த்ரூ ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, யூதாவுடைய அந்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யார்? கிறிஸ்து யார்? மேசியா யார்? மேசியா எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வெளிப்படுகிறார்? இந்த பூலோகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத, இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத, சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத, சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம் இருந்தாலும் கூட கர்த்தர் அதில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை ஆண்டவரால் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை சுத்திகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ்ல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், என்னை கொண்டும் ஆண்டவர் ஒரு பெரிய பிரேக் த்ரூ செய்ய முடியும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் அதை அறிக்கை செய்ய விரும்புகிறீர்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள், ஒத்துக்கொள்ளப்படாத காரியங்கள், எவ்வளவு ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தருணம், அந்த தருணம் என்பதை நீங்கள் பாருங்கள், அந்த சம்பவம் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனால் அதில் கூட ஆண்டவரால் ஒரு கிரியை செய்து அவருடைய குமாரனை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், உங்களிலும் கூட ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். வெளியே சொல்ல முடியாத சில காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். மனிதர்கள் சொன்னால் அல்லது மனிதர்கள் இதை கேட்டால் வெறுத்து விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள் என்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை கர்த்தரால் பயன்படுத்தி உங்களை ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக ஆண்டவர் மாற்ற முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், பாரேஸ் என்கிறதான பெயரினுடைய பொருள் பிரேக் த்ரூ. அந்த பிரேக் த்ரூல, அந்த ஹிஸ்டரியில, அந்த ஜீனியாலஜியில இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொன்னால், ஏன் என் மூலமாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு செல்ல முடியாது என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். என் மூலமாக ஏன் கிறிஸ்து இந்த சமுதாயத்திற்குள் செல்ல முடியாது? ஏன் என் மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்து குடும்பங்களுக்குள் செல்ல முடியாது? ஏன் என் மூலமாக கிறிஸ்து ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கைக்குள்ளும் செல்ல முடியாது என்கிற கேள்வியை கேட்டு பார்த்தால், நிச்சயமாக செல்ல முடியும். உங்கள் மூலமாக, என் மூலமாக, நம் மூலமாக கிறிஸ்துவை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பிரேக் த்ரூ வேலையை நீங்களும் நானும் செய்வதே இந்த கிறிஸ்துமஸினுடைய முக்கிய நோக்கம். பாரேஸ் இயேசுவினுடைய வம்சாவளி பட்டியலில் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய பொருள் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவுக்காக பயன்படுத்த முடியும் என்பதே அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு பிரேக் த்ரூவினுடைய ஜெனரேஷன்ல இந்த உலகத்தில் ஆண்டவரே அற்புதமாய் அவதரித்தவரே, பாரேசுடைய சந்ததியில வந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்களும் பாரேசுகளாக இந்த உலகத்தில் அவதரித்தோம் ஆண்டவரே. சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களாக, அங்கீகரிக்கப்பட முடியாதவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் அவதரித்திருக்கிறோம். எங்களையும் அங்கீகரிக்கிற ஒரு பிரேக் த்ரூவை இந்த உலகத்தில் நீர் செய்வதன் மூலமாக
கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு, மேசியாவை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்வதற்கு, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கும் அறிவிப்பதற்கும் கர்த்தர் எங்களை பெரிய பாத்திரமாக பயன்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களையும் பயன்படுத்தும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள். நாங்கள் உம்மை கற்றுக்கொண்டு வருகிறோம், நாங்கள் உம்மை அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்து எங்களுக்காக பிறந்தாரே, பிரேக் த்ரூ ஜெனரேஷன்ல வந்தாரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Shalom.